ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அவர் திமுக தரப்பினர் எங்கிட்ட பேரம் பேசினாங்க, சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்கணும்னாங்க, முன்ஜா திமுகலே இணைஞ்சிரு அப்படின்ற அளவுக்கு பேசினா 35 கோடி ரூபாய் கூட பணம் தரேன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கொலை மிரட்டல் விட்டாங்க, அதை ஏற்றுக்கலாம் போது இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக கைது செய்யப்படுறாங்களோ 6 பேர்கிட்ட. அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரோட தம்பிக்கு தொடர்பு இருக்குன்னு அவங்க மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி கோர்ட்டுக்கு போயிருந்தார், அவரும் தம்பியும். அந்த வழக்கில் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க? அப்போ இந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்ற இந்த சதி கோட்பாடு கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா? ஆனால் நீங்களே தான் சொன்னீங்க, இளையராஜா என்னவா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு? இளையராஜா சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை எதிர்ப்பு தீர்மானத்தில் உங்கள் கட்சி கொறடா சொல்கிறத மீறி அவருக்கு எதிராக வாக்களிங்க அப்படின்றத சொன்னார். சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்படும், அதற்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு உங்கள் கொறடாவை எதிர்த்து தானே. சபாநாயகர் மீதான நம்பிக்கை தீர்மானமா இல்லை ஆட்சியின் மீதான நம்பிக்கை தீர்மானமா? சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை. அப்போ எப்படி இது ஆட்சி கவிழ்ப்பு ஆகும்? நீங்களே ஆனால் பேசும்பொழுது ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறத அந்த வார்த்தையை சொல்கிறீங்க. இதுதான் ஒரு வாரமாக டிவி டிபேட்டில் அரசு தரப்புல இருந்து குற்றச்சாட்டே வச்சாங்க. இதுக்காக தான் அதை பண்ணாங்கன்றது தானே, போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டா தானே. அது என்னன்னாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இளையராஜாவோட வாதமே என்னவா இருக்குது, இளையராஜா கம்ப்ளைண்ட்டே இவ்வளோதான், இதுதான் இருக்குது. அதை தான் நேற்றுக்கு கோர்ட்டில் என்ஆர் இளங்கோ அவர்கள் திமுக தரப்புலேருந்து வாதாடினவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் நேற்று வரைக்கும் அரசு தரப்புல அரசை கவிழ்க்கும் எண்ணத்தோடு இது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நேற்று ஒரு 3 எதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலீஸ் காவலில் எடுக்கிறதுக்கு போடப்பட்ட மனுவில் கூட இது அரசை கவிழ்க்கும் எண்ணத்தோடு செய்யப்பட்டதுன்னு போட்டாங்க. நேற்று நாங்கள் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னோம். நாங்கள் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் எடுத்து சொன்னோம். இங்கே பாருங்கள், சபாநாயகரை எதிரான தீர்மானத்தில் வாக்களிப்பது என்பது ஆட்டோமேட்டிக்காக டாப்லிங் த கவர்மெண்ட் ஆகாது, அரசை கவிழ்க்க முடியாது. அப்படி நாங்கள் சபாநாயகர் தேர்தலில் ஒருமித்த கருத்தோடு தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ அரசை கவிழ்க்கிறதாக இருக்குதுன்னு சொல்கிறது புகாரில் அவங்களா எழுதிக்கிட்டாங்களே தவிர, புகார்லேயே அந்த திருநாவுக்கரசு அரசை கவிழ்க்கணும்னு எங்கேயும் சொன்னதாக எங்கேயுமே இல்லை. ஆனால் காவல்துறையினரும் அந்த செய்தி குறிப்பிலையும் அரசை கவிழ்க்கும்ன்ற வார்த்தையை சேர்த்து எழுதிக்கிட்டே வந்தாங்க. இதை நாங்கள் நேற்று பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் எடுத்து ஆர்கியூ பண்ண உடனே இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திரு அசோக் குமாருக்கும் அந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த கவுண்டர் அஃபிடேவிட்னு சொல்லுவாங்க, அந்த கவுண்டர் அஃபிடேவிட்டில் அரசை கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிவிட்டார்கள். அப்போ அந்த முதல் தகவல் அறிக்கையுமே எஃப்ஐஆருமே நீர்த்து போய் இப்போ ஆதாரங்களே, அந்த சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரங்களே இல்லாமல் இருக்கு. சபாநாயகருக்கு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நீங்கள் எதிர்த்து வாக்கெடுப்பதால் அதில் ஒருத்தர் வாக்கு மாற்றி போடுறதுனால இந்த ஆட்சி கவிழ்ந்துடாது. இப்போ ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறதே அர்த்தமே இல்லை. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறதே ஒரு முகாந்திரம் இல்லாத சும்மா ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் தான் தவிர, மற்றபடி இதில் ஆட்சி கவிழ்ப்புக்கு எந்தவித முயற்சிகளும் நடக்கவே இல்லை. அரசு தரப்புலேருந்து இதை கவுண்டர் பண்ணும் பொழுது, இதற்கு பின்னர் என்ஆர் இளங்கோ வாதாடினதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஆட்சி கவிழ்ப்புங்கிற வார்த்தையை அவங்களே பயன்படுத்தலை. கவுண்டர் அஃபிடவிட்ல. ஆமாம், கவுண்டர் அஃபிடவிட்ல இவங்களே பயன்படுத்தலை. என்னன்னா இது ஆட்சி கவிழ்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவர் அசால்ட்டாக அடிச்சிட்டார். யார்? என்ஆர் இளங்கோ. இது சாதாரணமாக இருக்கிற மனிதர்கள் மக்கள் ஈஸியாக புரிஞ்சக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் நமக்கு தொடர்ந்து ஊடகங்களால் இது திணிக்கப்படுது. ஆட்சி கவிழ்ப்பு ஒருத்தன் ஜெயிச்சு வந்துட்டான் புதுசாக, அவனை வளர விடாமல் தடுக்கிறாங்க டிஎம்கே. நீங்கள் முதல்ல இருந்தே விஜயோட பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா, அவர் படத்தை தடை பண்ணது ஒன்றிய அரசோட சென்சார் கொடுக்கல. ஆனா அவர் திமுக சதி பண்ணிடுச்சு அப்படின்னாரு. நான் கரூர் போறதுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்தப்போ நாளையிலேருந்து கோட் ஆஃப் கண்டக்ட் ஆரம்பிக்குது, தேர்தல் ஆணையம் தான் இனி எல்லா கண்ட்ரோலும், ஸோ நாம இனி எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் பிரச்சாரம் பண்ணலாம்னு சொன்னாரு. ஆனா அப்பவும் அவர் கரூருக்கு போகாம திமுக சதி செய்கிறது. அப்புறமா இப்போ சூலூர்ல இந்த ஒரு குழந்தை இப்போ வன்கொடுமை செய்யப்பட்டுச்சு, கொலை செய்யப்பட்டுச்சு. அதற்கு போலீஸார்கள் லாயலிட்டிஸா, அதாவது திமுக ஆதரவா இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இந்த மாதிரி பேசுறாங்க, அந்த மாதிரி பண்றாங்கன்னு அப்பவும் திமுக மேல தான் குற்றம் சாட்டப்பட்டது. அதே அடிப்படையில இங்கேயும் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி கவிழ்ப்புக்கு முயன்றது அப்படின்னு வெளியில இவங்க நேரட்டிவ் செட் பண்ணி பரப்புறாங்க.
அதுல வந்து செந்தில் பாலாஜியும் உள்ள இழுத்துக்கிறாங்க. ஆனா கோர்ட்ல வந்து செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுக்கும் சரி, இல்ல ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் சரி இவங்கள்ட்ட ஆதாரமே இல்லாம அந்த கவுண்டர் அஃபிடவிட்ல இவங்க எதுவுமே ஆட்சி கவிழ்ப்புன்னு சொல்லல. ஆக அப்ப அது ஆட்சி கவிழ்ப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியா இதுல வந்து இந்த கோர்ட்ல வந்து நமக்கு வந்து நேற்றைய விசாரணையிலே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதற்கு மேலேயும் இவங்க வந்து ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு டிவியில வந்தாங்கன்னா மக்கள் தான் அதை வந்து கேள்வி வைக்கணும். அதான் ஆட்சி கவிழ்க்கிறதுக்கான முகாந்திரம் இல்லை, ஏன்டா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு டிவி இந்த மீடியாக்கள் அரசு தரப்புல இருந்து வர செய்திகள் இதை தான் நம்ம கேள்வி கேட்கணும். இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு இளையராஜா வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு அன்னைக்கு சிடி நிர்மல்குமார் பேசினதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவ்வளவு கேவலமாக வந்து அவர் பேசியிருந்தார். இந்த கேவலமாகங்கிற வார்த்தையும் அசிங்கமாகங்கிற வார்த்தையும் வந்து மு.க. ஸ்டாலின் மீது அவ்வளவாக அவர் வைத்தார். மிக கேவலமாக ஸ்டாலின் நடந்து கொள்கிறார். இந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்பு சதியில 8 எம்எல்ஏக்களிடம் பேசப்பட்டது, 20 கோடி 35 கோடி 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டது அப்படின்லாம் வந்து பயங்கரமா பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பிரஸ் மீட் நீங்க பாத்தீங்கன்னா யார் பார்த்தாலும் வந்து ச்சே இப்படி இருப்போம்ல கேவலமா அப்படிதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஏனும். அதை வந்து ஒரு மிக வலுவாக அவர் அழுத்தம் வச்சாரு. அப்போ மற்ற 8 எம்எல்ஏக்கள் எங்க, அவங்களோட ஆதாரங்கள் எங்க, யார் யார் அந்த எம்எல்ஏ, அவங்கள்ட்ட யார் பேசினா? இல்ல இப்ப இவர்கிட்டே வந்து 4-5 முறை பேசுனதா சொன்னாங்க. ஆனா எதுக்குமே வந்து கால் ரெக்கார்டு இல்லைன்றாங்க, வெறும் கால் ஹிஸ்டரி தான் இருக்கு. ஆமா, கால் ஹிஸ்டரியே இருந்தாலும் வந்து இப்போ அந்த விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன். கால் ஹிஸ்டரி பத்தி இப்போ இதே நேரட்டிவ்ல அடுத்து யார் கிளம்பி வரான்னா எம்எல்ஏ சரவணன் ஸ்ரீவைகுண்டத்துல அவருடைய கட்சி நிர்வாகி பெண் வந்து வன்கொடுமையால பாதிக்கப்பட்டாங்க, பாலியல் வன்கொடுமையால செஞ்சது அவங்க கட்சிக்காரங்களே. அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து கேஸை வாபஸ் வாங்குன்னு சொன்னது வந்து சரவணன் அப்படின்னு அந்த பெண்ணே வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க. நான் நம்பி போனேன். போகிற வழியில் வண்டியில் ஏறி ஒரு வெள்ளை கலர் காரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் 4 மணிக்கு எங்கள் ஊரில். நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னா இந்த ஒரு ஜூஸ் ஒன்று, அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும் குடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதை குடித்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே செய்யலை. கொஞ்சம் நேரம் தள்ளி போனோன்னே 2வது அதே மாதிரி ஜூஸ் குடித்தாரு. ஏக்கா ரொம்ப பாட்டில் கிடக்கலாம் குடிங்கன்னாரு. அதை குடித்தோன்னே எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி கொஞ்சம் கிறக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைக்கா அது உங்களுக்கு மைண்ட் எப்படி அந்த டென்ஷன்லேயே இருக்கீங்கக்கா, அதனால் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் நான் கேட்டேன், சரவணன் உங்களை தான் கேட்டேன். ஆமாக்கா உங்களுக்கு வேலையே அண்ணன் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ரொம்ப தூரம் போனோன்னா அடுத்து ஒரு ஜூஸ் கொடுக்குறாரு. அதே இதில் நான் எப்போவுமே அவர் என்கிட்ட வந்து தவறாக பேசுனதே கிடையாது. அந்த நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு கரெக்டு பின்னாடி போய் வண்டியில் பின்னாடி போய் படுத்துட்டேன். திரும்ப வண்டி நிப்பாட்டும் போது இறங்கி பார்க்க ராம்நாடில் அந்த சர்ச்சுக்கு அந்த மசூதி தர்காவுக்கு பின்னாடி ஒரு லார்ஜ் முன்ன போய் நிப்பாட்டினாரு. ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தார். திரும்ப அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்களும் கறக்கமாக இருக்குங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணன் ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவோன்னாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது, இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கிங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்த மரவை அடைங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாப்பாடு வர்றேன்னு சொல்கிற பார்த்தா என்னோடய பேண்டை கலட்டினார். அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனால என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி பார்க்குறேன், முடியல. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டையே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி விஜயன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை ஏன்ட்ட தொலைபேசியிலே சொன்னார். அப்படிப்பட்ட எம்எல்ஏ சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்குல்ல, அவர் வந்து திடீர்னு இதில் சீனில் வராரு. வந்து என்னிடமும் பேரம் பேசினாங்க, அப்படி இல்லை அப்படின்னா கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு லாரி விட்டு என்னை வந்து கொலை செய்ய முயற்சி செய்தனர் அப்படின்னு அவரே வந்து பேட்டியில் சொல்றாரு. அனிதா ராசன் அவர்லாம் அன்னைக்கு ஒரு இதில் பேசியிருந்தாங்க, குதிரை பேருன்னு. அப்போ நீங்கள் செய்தெல்லாம் என்ன பேரும், நீங்கள் வந்து வாய் முறையில் பொய்யா சொல்கிறீங்க, நான் எவிடன்ஸாக கொடுக்க முடியும். என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருந்து நான் அன்னைக்கு வந்து மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன், நீ வந்து வண்டியில் போனவனை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு. ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது ஒன்றரை பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி வந்து நான் என்னடா எதிர்த்து எதிராக வரஞ்சு நான் தான் வண்டி ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோட கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் அந்த என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் வந்து கிடந்திருக்கு. முழுக்க அன்னைக்கு நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். நான் யதார்த்தம் நடந்துச்சா இல்லை எனக்கு சரியா? இந்த லாரியை விட்டு மோதுறதுலாம் வந்து தங்கப்பதக்கம் படத்துல இருந்து வர்ற அந்த சீன்கள். ஓகே, அவர் ஒரு லாரி டிரைவர் வேற நேற்றுக்கு சொல்லி ஒரு இடத்துல வந்து கெக்க பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா யாரு இளையராஜாவும் இப்படி நான் கேட்கல அப்படின்னா திடீர்னு வந்து யாரு பணம் பேசி பேரம் பேசுவாங்க. அப்படி படியில அப்படின்னு இவங்க வந்து உன்னையும் குடும்பத்தையும் அழிச்சு விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதா சொல்றாரு. இந்த மிரட்டல்கள் அப்படின்னு அவங்க 2 பேருமே வைக்கிறாங்க.
இந்த ரெண்டும் சேம் பேட்டர்ன் தான். பணத்துக்கு படியவில்லை, நாங்கள்லாம் அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு இங்கே எம்எல்ஏ சரவணன் ஆடியோவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு பின் கொலை முயற்சி, எங்கள் மேலே கொலை முயற்சிடுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அப்போ தான் இந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக யார்கிட்ட போகும், கிரைம் சைடில் போகும். இந்த கேஸ் வந்து இன்னும் புதாகரமாக ஆகும். அப்போ இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது யாருன்னு அதில் கைதானவர்கள் மூலமாக, விசாரணைக்கு உட்பட்டவர்கள் மூலமாக என்ன சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர் தம்பி இவரோட ஆதரவாளர்கள் தான் தொடர்பு கொண்டாங்க அப்படிங்கிற நியூஸ் சேர்த்து பரப்பும் பொழுது ஒட்டுமொத்த பழியும் கைது செய்யப்பட்ட நபர்கள் அப்படி சொல்லியா? கைது செய்யப்பட்ட நபர்கள் அதாவது குற்றம் சாட்ட நபர் 7, அவர் பேர் ரமேஷ். ஆமா, குற்றம் சாட்டப்பட்ட நபர் 8, A7 A8. இந்த 2 பேருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்றுக்கு கோர்ட்ல இந்த மாதிரி அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களை வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்லி போலீஸ் வந்து அழுத்தம் கொடுத்துச்சு, எங்களை அமுத்துச்சு, மிரட்டுச்சு அப்படின்னு அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரினா செந்தில் பாலாஜி தான் எங்களை செய்ய சொன்னார்னா? ஆமா, செந்தில் பாலாஜி சகோதரர் தான் தொடர்பு கொண்டாரு, அந்த மாதிரி பேரம் பேச சொன்னாங்க அப்படின்னு அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இது வந்து ஃபேக்காக ஒரு கதை உருவாக்கப்பட்டு அந்த கதைக்கு தக்கன வந்து பாத்திரங்களை வந்து உருவாக்குதல், அந்த பாத்திரங்களை அதுபடியே பேச வைக்குதல் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் நடந்துட்டு இருக்க தவிர, ஆனால் கோர்ட்ல எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. கோர்ட்ல இந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே நிற்காது, எதுவும் நிற்கவும் இல்லை. நேற்றுக்கு நடந்தது அதுதான். இதுல ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளியாக இவங்க வந்து காட்டுறது யாருன்னா திருநாவுக்கரசு. அவர் வந்து அந்த கருத்து கணிப்புலாம் நடத்துறவர். இதுக்கு முன்னாடி டிவிக்கு கூடயும் வந்து கருத்து கணிப்புலாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வழக்கமா நிறைய பேர்கிட்ட பேசுவேன் கருத்து கணிப்பு குறித்து, அப்படிதான் நான் வந்து இளையராஜா அரசியல் குறித்து பேசுவேன். அப்போ இளையராஜா நான் பேசினேன், அந்த கால் ரெக்கார்டை வச்சு தான் இவர் பேசுறாருன்னு இவர் சொல்றாரு. இதுக்கும் ஒரு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இவர் இதுக்கு முன்னாடியே ஐபிசி தமிழ் ஒரு சேனல்ல இவர் பேட்டி கொடுக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள்லாம் வந்து லயலோ செட்டு தான். யாரு? இவர், அப்புறமா விஜய், இன்னும் ஃபெலிக்ஸ், எல்லாருமே ஆதவ் ஒரிஜினா, நாங்க எல்லாருமே லயலா செட்டு தான். எங்களுக்கு வந்து டிவிக்கோட தொடர்பு உண்டு, அவங்க கூட நான் அடிக்கடி பேசிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. டிவிக்கு எதிராக டிவிக்கே குறைச்சி மதிப்பிட்டு தான் அவரும் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அவங்க எதுவும் சொல்லியான்னு கேட்டா, இல்ல அவங்க எல்லாம் ரெகுலரா பேசுறாங்க, எலெக்ஷனே முடிஞ்சிச்சு, இப்ப சொல்றதுக்கு என்ன, நாங்களாம் ரெகுலரா பேசிட்டு தான் இருப்போம் பொலிட்டிக்கலான்னு. அந்த அடிப்படையில் தான் இப்பயும் பேசி, அந்த அடிப்படையில் கூட இப்ப பேசியிருக்கலாம். ஸோ ஆனா அந்த பேச்சை வந்து இப்படி மாத்துறதுக்கு டிவிக்கு அதான் ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு கதையை உருவாக்கி ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளேல இந்த பாத்திரங்கள்லாம் இப்படி தான் பேசணும்னு டிசைன் பண்றாங்க. ஆனா அப்படி எல்லா பாத்திரமும் அப்படி பேசுறதுக்கு ரெடி இல்லை. அப்படிங்கிறப்போ இவங்களால அந்த ப்ரூஃபா இதை வைக்க முடியல. அப்படியே இவங்களே வாக்குமூலம் கொடுத்தாலும் ஆதாரங்கள் இல்லாம ப்ரூஃப் பண்ணாம நீங்க யாரையும் வந்து அப்படி யார் மேலேயும் வந்து அபாண்டமா பலி சொல்ல முடியாது. ஆதாரமே இல்லாம எதுவுமே வந்து நிரூபிக்கப்படாமல் எதையுமே வந்து நீதிபதிகளோ இல்ல நீதிமன்றமோ ஏற்றுக்கொள்ளப்பட போறதில்ல. ஆனால் மக்கள் மன்றத்துல வந்து இங்க வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் ஈஸியா பரப்பிடுறாங்க. அதுலதான் இப்போ வந்து கட்டுக்கட்டா வந்து பணம் எடுக்கப்பட்டது, வெளிநாட்டுல இருந்து ஃபோன் கால்ஸ் வந்தது இளையராஜாக்கு, வேற அவாலா எதனா இருக்குமா அப்படின்றது அடுத்த கட்ட எக்ஸ்டென்ஷனுக்கு வெளில செய்திகள் வருது. அதெல்லாம் எந்த அளவுக்கு? ஆமா, இப்போ ஹவாலா அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? இடி ஞாபகம் வருது, பெரிய ஒரு பயங்கரமான பண பரிமாற்றம்லாம் ஞாபகம். 35 கோடி ரூபாங்கிறது சும்மா சாதாரணமான அமௌண்ட் இல்லை. அதே வந்து வேல்யூ அதிகம்லாம் பத்திரிகையாளர் சொல்றாங்க. அதாவது ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் வச்சு பேரம் பேசுறதுலாம் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்றாங்க. அந்த 35 கோடி ரூபாய்க்கான ஹவாலா பணம் அப்படிங்கிறப்போ இடி உள்ள வரும். இது இந்த விசாரணை வளையம் வந்து ரொம்ப பெருசாகும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே இவங்களுக்கு பாஜகவுக்கும் இவங்க மேலே கண்ணு இருக்குது. இப்போ இவங்க வந்து கரெக்டாக செந்தில் பாலாஜி அதில் கோர்த்து விட்டு அதில் என்ன ஆதாயம் பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஏன் செந்தில் பாலாஜி மேலே இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைனா, இப்போ இவர் அதுக்கு வரதுக்கு முன்னாடி கட்டுக்கட்டா பணம் வந்து கைப்பற்றப்பட்டது, கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. A7 ரமேஷ் இருக்கார்ல, அவர் வீட்டில் வந்து 1,03,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது 1ஆம் தேதி. அவர் 30ஆம் தேதி அவரை பிடிக்கிறாங்க நினைக்கிறேன். ஆமாம், 1ஆம் தேதி கைப்பற்றப்பட்டது. அந்த பணத்தை வந்து நேற்றுக்கு கோர்ட்டில் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, போலீஸ் தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து. 13 லட்ச ரூபா ரமேஷ் வீட்டில். ஆனால் 7ஆம் தேதி வீட்டில் ரமேஷ்ல நரேஷ் A2 நரேஷ் ரொம்ப முக்கியமான ஒரு A2 அவர் வீட்டில் வந்து கத்தையாக பணம் 13 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு. 35 கோடிக்கும் நம்ம 13 லட்சத்துக்கும் கம்பேர் பண்ணால் அது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். இருந்தாலும் 13 லட்சம் ரூபாய்ங்கிறது நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான். 13 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த 13 லட்சம் அதை பற்றி கோர்ட்டில் வந்து அரசு தரப்புல இருந்தோ போலீஸ் தரப்புல எதுவுமே வைக்கல. ஏன் வைக்கல? 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வச்சிங்க, அந்த A7 வீட்டில் கைப்பற்றப்பட்டது, இதை வைக்கிறதுக்கு என்ன, ஏன் வைக்கல? அந்த நியூஸ் யார் மூலம் பரப்பப்பட்டது அப்படின்னு அரவிந்த் ஜாக்சன் கேட்குறாரு. ஏன்னா ஒரு கிரைம் பீட் இதெல்லாம் பல வருட அனுபவம் உள்ள பத்திரிகையாளர். அவர் கேட்குறாரு, ஒரு உதவி ஆய்வாளரோ ஒரு ஆய்வாளரோ இந்த நியூஸை வந்து பரப்பி இவ்வளோ
பாலிமர் போன்ற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரபலமான ஊடகங்கள்லாம் இதை வந்து பிரேக்கிங் நியூஸாக வெளியிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு யார் ஆதாரம் கொடுத்தாங்கிறதுக்கு எந்த கேள்வியுமே கேட்காம ஊடகங்கள் வந்து இதை பரப்பிட்டு இருக்காங்க. அரசு தரப்புல இருந்து இது மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஆட்சி கவிழ்ப்புன்னு எப்படி பரப்பப்பட்டதோ அது மாதிரி இதையும் மௌனமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ இந்த ஹவாலா, அப்புறமா இந்த பணம் கத்த கத்தையாக பிடிக்கப்பட்டது, இது எல்லாமே ஜோடிக்கப்படுது. அதாவது ஒரு படத்தில் மசாலா சேர்க்கணும்ல, ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி இதுல ஒரு ஆக்ஷன் சீனா இதை இவங்க சேர்த்து விடுறாங்க. செந்தில் பாலாஜி டார்கெட் செய்யணும். அவரு அதான் கரூருக்கு போறாரு இவரு. கரூர்ல வந்து ஆமா, கரூர்ல வந்து அப்பவே வந்து நம்ம நேர்ல வந்து போய் விசாரிச்சோம். நம்ம கரூருக்கு போனப்ப அங்க என்ன சொன்னாங்க, வேன் உள்ள வரும்பொழுதே வந்து மூச்சடைந்து அந்த வேனுக்குண்டான இடம் ஆர்கிமிடிஸ் கோட்பாடு அப்படி மக்களை வந்து இடம் இல்லாம தவிக்க விட்டு அது வந்து அதனாலதான் மூச்சில் வந்து நிறைய பேர் அப்பவே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபெலிக்ஸும் சரி, ஆதவ் அர்ஜுனாவும் சரி, இல்லை டிவி கேனரும் சரி என்ன மாதிரி ப்ரொபகண்டா பண்ணாங்க அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடுறாரு. யாரா? செந்தில் பாலாஜி. அப்போ தான் செருப்பு வீசப்பட்டது, அதுக்கப்புறம் தான் இந்த கலவரங்கள், செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் பூந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செந்தில் பாலாஜியும் டிஎம்கும் ஒரு மிகப்பெரிய எதிரியாக சித்தரிச்சாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அங்கே வந்து நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் வந்து எலெக்ஷனில் வேலை பார்க்கத்தா இவனுடைய ஓட்டு விகிதத்தை அவ்வளோ பெருசாலாம் வந்து சம்பாதிச்சிட முடியாது இவர் இருந்தா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லையும் செந்தில் பாலாஜி ஒரு ஈஸியான அக்சசபிள் டார்கெட் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு பிஜேபியால் இடியால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க அந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணாங்க. இப்போ அதே நேரட்டிவ் இப்போ என்னன்னா, இவர் இங்க போறாரு, ஆனால் செந்தில் பாலாஜி வெளியில இருக்கிறாரு. இப்போ அவர் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார்ல, அதுக்கு எப்படி இப்போ பதில் சொல்ல முடியும்? பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, பாட்டிலுக்கு 20 ரூபா தான் பாட முடியுமே தவிர பாட்டிலுக்கு 10 ரூபான்னு செந்தில் பாலாஜி மேலே அங்கே பேச முடியாது. கரூர் மக்களோட 41 பேர் உயிரை வந்து கொன்னது செந்தில் பாலாஜின்னு பரப்பின டிவி கேனவர் அதன் சார்பாக நிற்கிற அதோட முதல்வர் விஜய் வந்து இப்போ என்ன பேச முடியும்? சப்போஸ் இந்த செந்தில் பாலாஜி நேற்றைய வழக்கின் அடிப்படையில் எங்கேயாவது கைது செய்யப்பட்டிருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீதி வென்றது, அதாவது முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு இவங்க கைது ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, விஜய் வந்து எவ்வளோ சுதந்திரமா பேசுவார், எப்படி பேசுவார், பாட்டிலுக்கு 10 ரூபாய் இப்போ எங்கே அப்படின்னு கேட்டிருப்பார்ல. உள்ளே இருக்காரு, நம்ம வந்தோம், உள்ள தூக்கி வச்சோம், அது எந்த கேஸாக இருந்தாலும் சரி. ஆனால் உள்ளே போனது தான் டார்கெட்டாக அது வெளியில பேசப்படும், அப்படிதானே? ஸோ அப்படி ஒரு இடைத்தேர்தலும் வருது. ஆமாம், இடைத்தேர்தலும் வருது. இடைத்தேர்தலில் அதான் செந்தில் பாலாஜி கரூரில் செல்வாக்கா இருந்து அவர் எதுவும் செயல்பட்டு சப்போஸ் தாவைக்க வந்து இடைத்தேர்தலில் ஸோ தோத்தா அதை வந்து அவங்க வந்து அவங்களோட ரொம்ப ஒரு மானப்பிரச்சனையாக அவங்க எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து கரூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுதே விஜய்க்கு வந்து நமக்கெல்லாம் 41 உயிர் ஞாபகம் வருதுன்னா விஜய்க்கு வந்து செந்தில் பாலாஜி ஞாபகம் வராரு, தாவைக்கவனுக்கு செந்தில் பாலாஜி ஞாபகம் வராரு. யார் 41 உயிரை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணால் போதாது நம்ம கட்சியை, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் செஞ்சு அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த வழக்கு. அதில் வந்து அவர் ஜாமீன் வந்தது வந்து இவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் தாவைக்காவுக்கு. இப்போ இது வந்து ஒரு முகாந்தாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்றது பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து அதிமுக என்ற கட்சியை சிதைச்சி அதிமுக சின்னத்தில் நின்று ஓட்டு பெற்று வாக்கு பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து ராஜினாமா செய்ய வச்சு தாவைகளை இணைக்கிறதுன்றதெல்லாம் ஒரு பதவி ஆசையை காட்டி அப்படி இணைக்கிறதுலாம் அப்பட்டமான குதிரை பேரும் அப்படின்றது எல்லாரும் பார்க்குற எல்லாரும் புரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் அது அப்படி டிஸ்கஸ் பண்ணாமல் இன்றைக்கி இதுக்கு மடம் மாற்றப்பட்டிருக்குது. ஊடகங்கள் இப்படி மேனிபுலேட் பண்ணுறதுன்றது ஓகே. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களாக இருக்கட்டும், விசிகே ஆகட்டும், இவங்க இதிலெல்லாம் அமைதி காக்கிறதோ இல்லை தாவேக்கா பண்ணுறது குதிரை பேரம் கிடையாது. அது அவங்களா வந்து தனிப்பட்ட நபர் வந்து மனசு மாறி அந்த கட்சியிலேருந்து வந்து இங்கே சேர்றாங்க. இருந்தாலும் அந்த கட்சியில் சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. திமுக பண்ணுறது வந்து பதவி வெறி, ஏற்கனவே அவங்களால தோத்தது ஒத்துக்க முடியல, எங்ககிட்டலாம் வந்து பேசுனாங்க, அது நடக்கலன்னு இப்போ இதை செய்கிறாங்கன்றத இப்படி இதை மாற்றி பேசுறதுன்றது தான் அபத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இதை பாஜக செய்யும் போது குதிரை பேரும் ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு விமர்சித்தவங்க இங்கே இப்படி நடந்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது வெளி மாநிலங்களில் நடக்கும்போது தான் இந்த குதிரை பேரன்னு ஏற்றுக்கிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கிட்டாங்க, காங்கிரஸ்லாம் வந்து பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இப்படிங்க ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மௌனமாக இருக்கிறது வந்து ஜனநாயக படுகொலைக்கு இவர்கள் வந்து கூடுதலாக துணை நிற்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கிரவுண்டில் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புகள்லாம் நம்ம வந்து அதை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அரசியலாக தமிழ்நாட்டு அரசியலில் பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிறதுல உறுதியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டோட தமிழ்நாடு வந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. அதில் வந்து நீர்த்து போகிறதுக்கு கொஞ்ச நாள் எடப்பாடியை வச்சு அவங்க வேலை பார்த்தாங்க. இப்போ அதை விட ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆளாக இவங்களுக்கு விஜய் கிடச்சிருக்க மாதிரியும்
அதை அவங்க பயன்படுத்திட்டு இருக்கும்போது ஜனாதிபதி ஆட்சி நேரடியாக வரக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி நீர்த்து போகும் அரசியலுக்கு காங்கிரஸ் கட்சியும் சரி, பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் நிற்குது. அவர்களிடம் நான் வந்து பெரிய பார்ப்பனை எதிர்ப்பு அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் இதை நான் வந்து கட்டாயம் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நாங்களாம் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இப்படி நிற்கிறது வந்து மன வேதனையாக இருக்குது. உண்மைக்கும் அது நிறைய இரவுகள் வந்து தூங்க முடியாமல் தடுக்குது. அது விசிகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், இவர்களை பார்த்து தான் நம்ம வந்தோம். ஏன்னா கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்து தான் நாங்கள் வந்தோம். ஆனால் மேலிடம் செயற்குழு அரசியல் சீர்வாக நம்ம கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் வந்து கைவிட்டுட்டீங்க அப்படின்னு தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கட்சியை வலுப்படுத்த வேண்டியது எல்லா கட்சிக்கும் இருக்க வேண்டியதான். அது நீ கிரவுண்டில் வேலை செய்கிற வேலை தான் உங்களை கொண்டு போகும். ஆனால் இப்படி செய்து விஜய்ன்ற முகத்தை வைத்து நாமளும் நம்ம கட்சியை வளர்த்துடலாம், இல்லை அவங்க கூட சேர்ந்து நம்ம பயணிக்கும் பொழுது அந்த இளைஞர்களை நம்ம கவரலாம் அப்படிங்கிறது வந்து அது ஓகே. ஆனால் நீ அவங்க போகிற போக்கில் போயிட்டு இருக்க. நடக்கிறது என்னன்னா உல்டாவா ரிவர்ஸில் போகுது. விஜய் பாதையில் இவங்க போகிறாங்களா, விஜய் வந்து இவங்க பாதையில் வராங்கன்னா இவங்க விஜய் பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. அது தவறு இல்லையா? அதுதான் ரொம்ப உறுத்தலாகவும் கஷ்டமாகவும் வேதனையாக இருக்குது. இதை தோழர்கள்ட்ட வந்து பேசி விவாதம் பண்ண முடியல. அவங்க கட்சி நலன் சார்ந்து அவங்க கட்சியிலே நான் நிறைய தோழர்களை பார்த்துருக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியிலே வந்து இதை பற்றி விமர்சிக்காமல் பேசாமல் மௌனமாக இருக்கிறாங்க. அவங்களால ஏற்றுக்கவும் முடியல, அது கட்சியை வந்து உதைக்கவும் முடியாது. ஏன்னா அந்த கட்சி ஏகப்பட்டது பண்ணியிருக்கு. இந்த தமிழ்நாடு மக்களை ஜாதிய அடிப்படையிலான ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு, வர்க்க ரீதியான போராட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து இடதுசாரி இயக்கங்கள் விசிக எல்லாருமே போராடி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய சூழலில் ஒரு கட்சியை உங்களால் அடையாளம் பார்க்க முடியலையா அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இந்த அரசியலை கற்றுக் கொடுத்ததே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிற தோழர்கள் தான். அது வினவு ஆகட்டும், இல்லை தீக்கதிர் ஆகட்டும், இந்த பத்திரிகைகள்லாம் படிக்கும்போது இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, இப்படி ஒரு சதி அதுக்கு பின்னாடி இருக்குது. நம்ம சாதாரண பார்க்குற ஒரு விஷயத்த இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குடா, அதுதான்டா மார்க்ஸ் எனக்கு கற்றுக் கொடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து இன்னைக்கு எனக்கு வந்து மிஸ் ஆகுது. ஏன் இவங்களால அதை பார்க்க முடியல? ஏபிவிபி மாணவர் அமைப்பு போய் இவங்க விஜய் வந்து பார்க்க அனுமதிக்கிறார். அப்போவே அது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இல்லையா? அதுக்கப்புறம் சிடி நிர்மல்குமார் வந்து இங்கே நிற்கிறாரு, எங்கள் திருப்பரங்குன்றத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. அவர் ஒரு முன்னாள் RSS குழந்தை, அவரை பற்றி உங்களுக்கு மதிப்பிட தெரியவில்லையா? அப்புறம் PMC ஆகட்டும், இல்லை திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் தடையாகட்டும், குர்பானி விஷயமாகட்டும், இந்த சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையாகட்டும், இது அல்ல கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட போது விஜய் மௌனமாக இருந்ததாகட்டும், இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து விஜய் தாவேக்கங்கிறது யார் அது ஓப்பனாக சொன்னால் தான் நீங்கள் வந்து ஒத்துக்கிடுவீங்களா? அவங்க வந்து அறிவிக்கணுமா நான் பாஜக மாதிரி தான் சொல்லுவீங்களா? அப்படி இல்லாமலையும் வந்து எதிரி வரலாம்ல. எதிரி வந்து எதிரியாக தான் வரணும்ல, துரோகியா வரலாம், கூட இருந்து குழி பறிக்கலாம். அப்படி உங்களால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு உங்களுடைய அரசியல் பார்வை வந்து மங்கி போயிட்டா, மழுங்கி போயிட்டா விஜய்ங்கிற ஒரு ஃபேமஸான முகத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இது வந்து இதுக்கு தீர்வு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆதங்கம் இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.